இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. வேற்றுமைக்கு இடமே கிடையாது. எல்லா மக்களும் என்னை ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை என்னை ஏற்றுக்கொண்டு அனைத்து மக்களும் எனக்கு மிக பெருவாரியான ஆதரவையும் வாழ்த்துக்களையும் வெற்றியும் தர தீர்மானித்திருக்கிறார். இந்தியாவிலே இந்த தொகுதி ஒரு ஸ்டார் அந்தஸ்தை பெற்று இருக்கிற தொகுதியாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால் நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு தினமலர் இந்த குக்கிராமத்துக்கு நீங்க வந்திருக்கிறதே எங்களுக்கு பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த குக்கிராமத்துக்கு நீங்க வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையா இருக்குது. எனக்கு கிடைத்திருக்கிற அந்த வாய்ப்பை என் முதல் தேர்தல் அதாவது கேண்டிடேட்டோட மேனிஃபெஸ்டோவா நான் அறிவிக்க விரும்புவது, மேலூர் சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்றால் வேலை வாய்ப்பு முகாம் ஒன்றை மாதத்திற்கு ஒரு முறை நான் நடத்த இருக்கிறேன். எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, விஸ்வநாதன், ஒரு பொது தொகுதியில் உங்களை நிறுத்துறோம், கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, ஆனா நீங்க கொஞ்சம் கடுமையா ஒர்க் பண்ணணும், எல்லாரோடையும் இணக்கமா பழகணும், எல்லாரோடையும் நீங்க அன்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. என்ன தினமலர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கிறோம். மேலூர் சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஸ்வநாதன் அவர்கள் போட்டியிடுறாங்க. மிக முக்கியமான ஒரு தேசிய தலைவராக பார்க்கப்படக்கூடிய திரு விஸ்வநாதன் அவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போறாங்க, இந்த தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்தது ஏன் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மதுரை மேலூர் கிட்டத்தட்ட 28வது வேட்பாளரா இங்க நீங்க கடைசியில் வந்தீங்க. எப்படி இந்த தொகுதி நீங்க ரொம்ப ஷார்ப்பாக எடுத்தது? நான் சொல்லப்போனால் மதுரையில் ஒரு 25 ஆண்டுகள் இந்த மண்ணின் மைந்தரா நான் அரசியல் நிகழ்வுகள், குடும்ப நிகழ்வுகள், எல்லா நிலைகளிலும் நான் பங்கெடுத்திருக்கிறேன். பர்டிகுலர் இந்த மதுரை மாவட்டம் தென் மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இருக்கிறது. இந்த மதுரை மாநகரத்திலே தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கினேன். பர்டிகுலராக குறிப்பாக மேலூர் சட்டமன்ற தொகுதியில் 2001 என் அன்பிற்குரிய KVV ராஜமாணிக்கம், வீரண்ணன் அம்பலம் அவர்களுடைய குடும்பம்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலகர்த்தாக இருந்தவர்கள். அவர்களோடு நான் நெருக்கமாக இருந்த காலத்தினால் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்திருக்கிறேன். அதன் பிறகு என்னுடைய அருமை தம்பி KVV ரவிச்சந்திரன் அவர்கள் தொட்டு இந்த மாவட்டத்தில் மேலூரில் நான் தொடர்ந்து அரசியல் செய்து வந்த காரணத்தினாலே 28வது வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் என் அன்பிற்குரிய தலைவர் பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் என்னை இங்கே வேட்பாளராக தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த மண்ணின் மைந்தன் என்கிற முறையில், இந்த மக்களுக்காக களப்பணி ஆற்றியவன் என்கிற முறையில் தான் நான் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். மேலூர் எப்படி சார் இருக்கு? மேலூர் சட்டமன்ற தொகுதி. மேலூர் ஒரு கிராமம், ஒரு நல்ல கிராமம் சார், ஒரு ஆரோக்கியமான கிராமம், மக்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழுகிற ஒரு கிராமம். பல தரப்பட்ட மக்கள் அன்போடு நண்பர்களாக, உறவினர்களாக, மத பேதம் இல்லாமல், சாதி பேதம் இல்லாமல், மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக அனைவரும் ஒற்றுமையாக வாழுகிற ஒரு மிகப்பெரிய புண்ணிய பூமி, தியாகச்சீலர் கக்கன் பிறந்த பூமி. ஆகையால் இங்கு வேற்றுமைக்கு இடமே கிடையாது. எல்லா மக்களும் என்னை ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை என்னை ஏற்றுக்கொண்டு அனைத்து மக்களும் எனக்கு மிக பெருவாரியான ஆதரவையும் வாழ்த்துக்களையும் வெற்றியும் தர தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த மேலூர் தொகுதிக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு சார்? இப்போதைக்கு அடிப்படை தேவைகள் என்ன இருக்கு, என்னென்னலாம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு? அப்போ மேலூர் தொகுதியில் ஒரு 25 வருஷமா அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் நாம் போகிற இடத்துலலாம் பார்க்குற ரேஷன் கடை கட்டலை, பாலம் கட்டலை, ரோடு இல்லை, தண்ணி சரியான தண்ணி இல்லை, ஓர்ப்பு தண்ணி, இதுபோல் பலவிதமான பஸ் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் ஒரே பிரச்சனைங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க, தமிழ்நாட்டில் இந்த தொகுதியில் ஏன் இவ்வளவு நிலை மோசமாச்சு? இந்த 25 வருஷமாக இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அவர்கள் இதில் அக்கறை காட்டவே இல்லைங்க. குறிப்பாக சொல்லப்போனால் சட்டமன்ற அலுவலகம் இருக்குங்க, சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம். அந்த அலுவலகத்தை 12 வருஷமாக புல் பூண்டு புதர் முளைச்சி மூடி கிடக்குது அந்த அலுவலகம்.
அப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்னா வராங்க, ஜெயிக்கிறாங்க, மக்கள் மேலே அக்கறை செலுத்தலை, மக்கள் நலப்பணியில் அக்கறை செலுத்தலை. அதனால் நிறைய பணிகள் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் அதை நான் செய்து கொடுக்க நான் மிக கடமைப்பட்டு இருக்கிறேன் என்பதை மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்துத்தான் மேலூரிலே நான் போட்டியிடுகிறேன். சார், உங்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வருவாங்க? கண்டிப்பாக. இன்னைக்கு கூட எல்லா நண்பர்களுக்கும் தெரியும், இன்னைக்கு நான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறேன். அதே போன்று பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், என் அன்பிற்கினிய தலைவர், எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் வாஞ்சைக்குரிய மாண்புமிகு ரேவந்த் ரெட்டி அவர்களையும் என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அநேகமாக எல்லோரும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இந்த தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், அதன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் எதிர்பார்க்கிறது. இந்தியாவிலே இந்த தொகுதி ஒரு ஸ்டார் அந்தஸ்தை பெற்றிருக்கிற தொகுதியாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால் நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு தினமலர் இந்த குக்கிராமத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறதே எங்களுக்கு பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த குக்கிராமத்துக்கு நீங்கள் வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. அதனால் தினமலரில் நாங்கள் ஒரு பேட்டி கொடுத்தா அந்த பேட்டி எல்லா மக்களுக்கும் போய் சேரும் என்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த தினமலர் மூலமாக இந்த மக்களை அணுகிற பொழுது நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் என்கிற ஒரு ஆயுத்தமும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இங்கே ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பண்ணாங்கல்ல, இங்கே வரக்கூடியதெல்லாம் கேன்சல் ஆகிட்டே இருக்குது. இப்போ கூட வரதா இருந்துச்சு. ஸோ அது எதனால் அப்படிங்கிறது? அது இல்லைங்க, பொதுவாக இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை தேர்தல் பணியை பார்க்குறாங்க. அண்ணன் தளபதியை விட ஒரு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஈர்க்கிற ஒரு பெரிய தலைவராக இருக்கிறதுனால நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோன்னா, கேரளாவில் எங்களுக்கு கம்யூனிஸ்டோட அங்கே போட்டி நடக்குது, அதனால் தலைவர் அங்கே கவனம் செலுத்துகிறாங்க. அஸ்ஸாமில் பாரதிய ஜனதாவோட போட்டி இருக்குது, தலைவர் அங்கே கவனம் செலுத்துகிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் அங்கே பாரதிய ஜனதாவோட போட்டி இருக்குது, அதனால் அங்கே கவனம் செலுத்துகிறாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என் அருமை அண்ணன் திராவிட சூரியன் அருமை அண்ணன் தளபதி அவர்கள் கடுமையாக உழைக்கிறாங்க. நான் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர். ஆச்சரியம் என்னன்னா, இந்த தொகுதியில் திமுக கட்சியினுடைய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், நகர கழக செயலாளர்கள் இந்த மாதிரி உழைப்பை என் வாழ்நாள பார்த்ததே கிடையாதுங்க. கடுமையாக உழைக்கிறாங்க. அந்த கடுமையாக உழைக்கிறாங்க. அதை விட எங்கள் அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இந்த மக்களோடு இரண்டரை கலந்திருக்கிற ஒரு போராளியாக இருக்கிறாருங்க. மக்களை எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறாரு, கிராமங்களெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறாரு, ஊருக்கு போனால் அந்த கோயிலை சொல்கிறாரு. ஆக ஒவ்வொரு தெருவையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு வீடையும் தெரிந்திருக்கிற மாவட்ட அமைச்சர் அவருடைய களப்பணியில் இது வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு தீர்மானமாக நின்று கொண்டிருக்கிறார். மேலூர் மக்களுக்கு என்ன உறுதி கொடுத்துருக்கீங்க? சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க? இல்லை, மேலூர் மக்களுக்கு நான் தினமலர் வாயிலாக நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி, சென்னையில் நான் காஞ்சிபுரத்தோட எம்பி, 10,000 தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கிற மாவட்டம் அது. 10,000 தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கிற மிகப்பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கிற தொழிற்சாலையினுடைய பொது மேலாளர்கள், தொழிற்சாலையினுடைய அதிபர்கள், தொழிற்சாலை நிறுவனத்தினுடைய HR, ஜெனரல் மேனேஜர், டெபுட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் எல்லோரும் எனக்கு நன்கு பரிச்சயமானவர்கள். எனக்கு கிடைத்திருக்கிற அந்த வாய்ப்பை என் முதல் தேர்தல் அதாவது கேண்டிடேட்டோட மேனிஃபெஸ்டோவா நான் அறிவிக்க விரும்புவது, மேலூர் சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்றால் வேலை வாய்ப்பு முகாம் ஒன்றை மாதத்திற்கு ஒரு முறை நான் நடத்த இருக்கிறேன். தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் நான் வெற்றி பெற்று எம்எல்ஏவானால் என்னுடைய சட்டமன்ற தொகுதிகளில் கிராமத்தை சார்ந்திருக்கிற இளைஞர்கள் SSLC, கிராமத்தை சார்ந்திருக்கிற இளைஞர்கள் +2, கிராமத்தை சார்ந்த இளைஞர்கள் பாலிடெக்னிக், கிராமத்தை சார்ந்த இருக்கிறவர்கள் டிப்ளமோ ஹோல்டர்ஸ், கிராமத்தை சார்ந்த இருக்கிற BSc, BA, BCom கிராஜுவேட்ஸ், கிராமத்தை சார்ந்த இருக்கிற என்ஜினியர்கள், இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு முகாமை நடத்தி சென்னையில் வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்து
சந்தோஷமாக இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்கிற எம்பவர்மெண்ட் அந்த பணியை நான் சிறப்பாக எடுத்து நடத்த நான் விரும்புகிறேன். சரி, நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். உங்களுக்கு ஃபைனலாக அந்த சீட் அலோகேட் பண்ணிட்டு கட்சி தலைமை என்ன சொன்னாங்க? எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, விஸ்வநாதன், ஒரு பொது தொகுதியில் உங்களை நிறுத்துகிறோம், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக ஒர்க் பண்ணணும், எல்லாரோடையும் இணக்கமாக பழகணும், எல்லாரோடையும் நீங்கள் அன்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க என்ன. ஆனால் நான் தொகுதி உள்ள வந்த பிறகுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் என்னை அவங்க காட்டுற அன்பு, அவங்க உழைக்கிற அந்த பாங்கை பார்க்க இந்தியாவிலே ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன், ஒரு கிராஸ் ரூட்டு, ஒரு செட்டப்பு, ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் கிராமங்கள் தோறும் அந்த கட்டமைப்பை வலுவாக வச்சிருக்கிறத பார்க்குற பொழுது ஆச்சரியத்தில் தாங்க நான் நிற்கிறேன். இப்போ அந்த ஆச்சரியத்தினுடைய வெளிப்பாடு என்ன சொல்லுதுன்னா, கடைசியாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் நான் 2009 பார்லிமெண்ட்டில் நான் தான் கடைசி கேண்டிடேட், இந்தியாவிலே நான் தான் கடைசி, திமுக தான் என்னை ஜெயிக்க வச்சாங்க. 2026 நான் அசம்பிளி சீட்டு கேட்டு இங்கே வந்திருக்கிறேன், நான் தான் கடைசி வேட்பாளர் தமிழ்நாட்டிலே. ஆக எனக்கு ஒன்று தெரியுது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடுமையான உழைப்பினால் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் 25 வருடத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவது உறுதி. நன்றி சார். ரொம்ப பிஸியான எலெக்ஷன் ஷெட்யூலில் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சி சார். தேங்க்யூ கோபால், தேங்க்யூ கோபால், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.